அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லாருமே நான் எப்போ அழுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னே அழுகாமல் இருக்கீங்க? டேய், சரக்கை உள்ளே இறக்குனாதான் அழுக வெளியே வருண்டா. முதல்ல சரக்கை கொடுங்கடா. அப்பாடா, சரக்கை அடித்து முடிச்சாச்சு. இப்போ பாரு எப்படி அழுகிறன்னு. தங்கரு, நீ போயிட்டியாடா என்கிட்ட சொல்லாமலேயே? 3 நாளைக்கு முன்னாடி தானடா கடையில் மூக்கு முட்டை 3 பேரும் குடித்தோம். நான் தானடா உன்னை தனியாக வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போனேன். எனது அழுக சரியாக வரமாட்டேங்குது, பிசிறடிக்குது. டேய், சரக்கில் சுரத்தே இல்லைடா, அழுகையே வரமாட்டேங்குது. என்னடா சரக்குது? இன்னொரு ஆஃப் ஓட. அண்ணே வேணாண்ணே, இது ரொம்ப அதிகம், அப்புறம் உளர ஆரம்பிச்சிருவீங்க. டேய், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்டா, நீ குர்றா. அப்பா, ஒரு ஆஃப் உள்ளே இருக்கியாச்சு. இப்போ ட்ரை பண்ணுவோம். ஏண்டா, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அண்ணங்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமேடா. நான் சின்ன வீடு செட்டப் பண்ணப்போ நீதானடா 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த உண்மை இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஐயோ, அண்ணன் சின்ன வீடை பற்றி உளறிட்டாரு. ஆஹா, ஆஃபுக்கு அவ்வளோதான் போல இருக்காளுங்க. 6 hours later. என்ன அது, நம்ம பொண்டாட்டி தொடப்பத்தோட வாசலில் நிற்கிறா. வாடா என் வெறும் பயலை. என்னது, டைலாக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரியாமல் சின்ன வீடு வச்சுக்கிட்டு அதுக்கு லட்சமாக பணம் கொண்டு போய் கொடுத்துருக்கியா? சில்லறைக்கே வழி இல்லாத உனக்கு சின்ன வீடு கேட்குதா? உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் இது வரைக்கும் ஏறெடுத்து பார்த்தது கிடைக்காது. அப்போ சாவு வீட்டில் பேசினதெல்லாம் பொய்யா? ஆஹா, இவளும் சாவு வீட்டுக்கு வந்திருக்கா போல இருக்குதே. அங்கே நம்ம என்ன வளரணும் என்ன பேசணும்னு ஒன்றுமே தெரியலையே. அவகிட்டயே கேட்போம். ஆனால் சாவு வீட்டில் என்ன பேசினேன் சொல்கிறேன் விவரமா. A few moments later. ஏப்பா ஏம்மா, என்ன அடி, 3 தொடப்பம் பிந்தி போச்சே. ரொம்ப விவரமாக சொல்லிட்டாலே. ஓவராக குடிச்சு உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை உளறிட்டோம் ஐயா. எந்திரிக்கிறதுக்கே 1 வாரம் ஆகும் போல இருக்கு. வச்சு செஞ்சுட்டாலே ஐயா. சரி, சின்ன வீடுன்னு தெரிஞ்சு நம்மளை கொல்லாமல் விட்டாலே அது வரைக்கும் போதும். ஒரு 2-3 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். என்னது, மறுபடியும் நம்ம பொண்டாட்டி தொடப்பத்தோடு நிற்கிறா. அடித்தது பத்தலையோ, இன்டர்வல் விட்டு மறுபடியும் அடிக்க வந்திருக்காளே ஐயா. ஏயா போனா போகுது, வீட்டில் காஞ்சி போய் கிடக்குறியேன்னு உன் கூட இருந்தா சாபு வீட்டில் வச்சு உண்மையை சொல்லிட்டியா? ஊருக்குள்ளே எல்லாரும் என்னை காரி துப்புறாங்க. என்ன அது, நம்ம சின்ன வீடு பேசுகிற மாதிரியே இருக்கு, ஆனால் முகம் மட்டும் நம்ம பொண்டாட்டி முகம் தெரியுது ஐயா. A few moments later. ஆஹா, மறுபடியும் தொடப்பத்தில் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாள் ஐயா. இதுக்குன்னே தொடப்பத்தை வாங்கி ஸ்டாக்கு வச்சிருக்காள் ஐயா. ஏண்டி, என் கூட குடும்பம் நடத்துகிற மாதிரி ஐடியா இல்லையா? குடும்பம் நடத்தணும்னு நினச்சதுனால தான் இத்தோட விட்டேன். ஏண்டி, நினச்சி அடிச்சிட்டு விட்டேன்னு சொல்கிறியடி. என்னது நினச்சி அடிச்சனா? இப்போ உன்னை அடிச்சுட்டு போனது நீ வச்சுக்கிட்டு இருக்க சின்ன வீடு. என்ன அது, சின்ன வீடா? ஆஹா, உண்மை கொரோனாவை விட வேகமாக பரவிருச்சு ஐயா. குடிச்சிட்டு உணர்ச்சி வசப்பட்டது எவ்வளோ பெரிய தப்பு. அடிச்சா வராத உண்மை குடிச்சா வந்துடுது ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.